எப்படி உன்னுடைய இருப்பிடத்தை பற்றி சொல்லியிருக்கேன், வாழ்க்கையை பற்றி சொல்லியிருக்கேன், வருமானத்தை பற்றி சொல்லியிருக்கிறேன். என்கிட்ட வந்துட்டு போனதும் உங்கள் மனசு கொஞ்சம் ஆறுதலாக இருக்குது. புரியுதாம்மா? உங்களோட குலதெய்வம்லாம் எல்லாம் வாசல்லே நிற்கிது, கொள்ளையில் நிற்கிது, எல்லாம் உள்ளார அழைச்சி தரேன். உனக்கு பாதுகாப்பு கொடுக்குறேன். அந்த இடத்துல கட்டணம் கிளம்பும். பல இடத்துல கட்டணம் கிளம்பும். அந்த இருப்பு இடத்துலங்கிறது எப்படின்னா தேவதைகளாக இருந்து உங்களுக்கு நல்லது கட்ட செய்யறதுக்கு உங்களுக்கு நான் அதை அனுப்பி வைக்கிறேன். உங்களுடைய ஏன்னா கும்பிட்டு தேவையை நிற்கக்கூடாது. யாரோ ஒருத்தர் கையெழுந்தினாங்க. அதனால அந்த இடத்துக்குள்ளங்கிறது உங்களை தவிக்க விட்டுருக்கு. ஆரம்பத்தில் உங்களை கஷ்டத்தை பண்ணி விட்டுட்டு எங்கேயும் இருக்காத அளவுக்கு அது நிற்கிது. இப்போ அதுக்குன்னு ஒரு சொந்த இடம் வரும்போது உங்களை அந்த இடத்துக்கு நல்ல சொந்த இடத்துக்கு அமைக்கணும். அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். வருமானத்தை உண்டாக்கி தரேன். புரியுதா? பிள்ளைகளுக்கு ஏன் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு கொடுக்குறோம், உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறேன். புரியுதா? அந்த வீட்டிலங்கிறது வீடு விற்கணும்னு சொன்னீங்க. அது விற்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிக்கிறேன். இடையில எதுவும் பேச்சு வந்ததா சொன்னீங்களாட்டியும்? அதான் சொல்லலை. இன்னும் சொன்னால் அதுக்கு நடக்கும். இதுக்கு பிறகு அந்த இடத்த பற்றி நீங்கள் என்ன கேட்க போறீங்க? பேங்க்ல இருக்கு ஜட்மெண்ட்ல அதை ரிலீஸ் பண்ணுவோம். அதுதான் பண பிரச்சனை. அது இப்போ சீக்கிரம் ஆகிடும் பாரு. புரியுதா? அது இன்னும் தங்காது அங்கே. புரியுதா? அதுக்கான ஏற்பாடு நான் பண்ணிடுறேன். எக்கடமாக கிடையாது. அதை இப்போ ரெடி பண்ணி தரேன். அது முடிச்சு தரேன் உங்களுக்கு. நீங்கள் என்ன கேட்க போறீங்க? அது கடன் முடிஞ்சது எல்லாமே இன்றைக்கி தானே ஆரம்பிக்க போகிறேன். இன்றைக்கி நான் கொடுப்பேங்க. அதுலேருந்து உங்களுக்கு சன்னமாக எல்லாமே நடக்கும். சரி ஒன்று 2 3. சரி. சாவி யார்கிட்ட இருக்க வீட்டில்? இப்போ நீங்கள் அதில் இருக்கல. அம்மா வீட்டில் இருக்கேன். அம்மா வீட்டில். இப்போ நீங்கள் பார்த்துருக்குற இடம் பார்க்கலாம். போய் பாருங்கள். ஆமாம், கோயில் காமிக்கிறது. வாசல் திறந்த கோவில் வருமா? பள்ளிவாசல் முள்ளாச்சி கொண்டு போய் பள்ளிவாசல் ஒன்றா இருக்கும். உங்கள் வீட்டு கதை, அந்த வீட்டு கதை இருந்தால் நேராக கோயில் வருமா? போகிறோம். நான் அதை கேட்கல. இந்த கதவு திறந்தா எதுக்கு கோயில் வரும் தெரியுமா? உங்களுக்கு இன்னைக்கு பூஜையில உள்ள பழத்தை வைக்க போறீங்க. நான் கொடுக்குறத என்ன செய்யணுமோ அதை வீட்டில் செய்ய போறீங்க. இதுலேருந்து தான் உங்களுக்கு ஆரம்பம். செய்யலாம். அங்கேருந்தா நீங்கள் கிளம்பணும். வேற எங்கேயும் வைக்க முடியாதுல்ல. அந்த இடத்துல இருந்து தான் நீங்கள் கிளம்பணும். எல்லாமே அதுதான் நடக்கும். அதுக்கு பிறகு வீடு மாறிங்கன்னா அந்த பழத்தை கொண்டு அங்கே வச்சுக்கணும். புரியுதா? அது பிறகு உங்களுக்கு நல்லது நடக்கும். ஏற்பாடு பண்ணிடுங்க. அந்த இப்போ நாங்கள் இவங்க இடம் வாங்கி கட்டியிருக்காங்கல்ல வீடு, அதில் வந்து அங்கே தான் கோயில் கட்டி கும்பாசம் பண்ணுற மாதிரி ஜாதகத்தில் சொல்கிறாங்க. எந்த இடம்னு கட்டலாம்? பழைய இடமா இல்லை இப்போ விற்கணும்னு சொன்னோம்னா கோயில் ஒரு வீடு. ஆமாம், அந்த இடம் எப்படி பண்ணணும்? அது வேண்டியது. எங்கே போய் ஜாதகம் பார்த்தீங்க? 2 வருஷத்துக்கு என்ன சொன்னாங்க? அங்கே சாமி இருக்குது, அங்கே கோயில் கட்டி கும்பாசம் உங்கள் கையால் நீ பண்ணுவேன் அப்படின்னு சொன்னாங்க. எந்த இடம்னு எனக்கு புரியும். உங்களுக்கு வந்து சொந்த இடத்துல தான் இங்கே காமிக்குது. சொந்த இருப்பிடம் ஆரம்பத்தில் உள்ள. ஆமாம், அங்கே தான் ஆல்ரெடி ஒரு கோயில் இருக்கும். அவர் சொந்த இடம் ரொம்ப பழைய இடம். அது ஒரு கோயில் அங்கே அந்த அம்மன் கோயில். அது அப்பா கட்ட முடியாமல் தான் அதுதான் பூர்த்தி ஆகும். அதுதான் கட்டி கும்பிட்டு இருக்காங்களே, விளக்கு போடுறாங்க. அது கோயில்னா இவர் தனியாக ஒரு யாரும் இருப்பாருமா? தனியாக ஒரு ஆறு இருப்பார். அதுக்கு இதுக்கு அந்த இடத்துக்கு போக முடியாது. அந்த கோயில் இருக்க இடத்துக்கு அது நம்ம இடம் தான். அது உங்கள் இடம் தான். இன்னொரு இடம் ஒன்று கிடக்கு. அது கொஞ்சம் ரோடு மெயின் ரோடு. இன்னொரு இடம் இருக்கு, தெரியுதா? அதனால கனவுல உணர்ந்து காட்ட சொல்கிறேன். பாருங்கள். இப்போ நீங்கள் வாங்கியிருக்கிற இடத்துல வந்து அவங்க சொல்லியிருக்காங்க இதில் கோயில் கட்டிக்கணும். புரியுதா? இதில் வந்து உங்கள் தேவதை அதுக்குள்ளே சீக்கிரம் வரல. ஒரு பாம்பு கிடைக்காது. மணப்பாம்பு ஒன்று இருக்குது. அதில் பெண் குழந்தை உருவத்தில் ஒரு அம்மன் பேசும் தெய்வம் நிற்கிது. அதில் அது யார்? அந்த இடத்துக்கு. புரியுதா?
நீங்கள் அதை வணங்கலைன்னா வணங்கலாம். ஆனால் அந்த நீங்கள் தான் அங்கே இருக்க மாட்டேங்கிறீங்களே. இருக்க முடியாது. இருக்க முடியல, உங்களை வெளியாக்குது. புரியுதா? அது வாங்கின பிறகாச்சும் உங்களுக்கு நல்லா வச்சுருக்கணும். புரியுதா? இல்லை, அதனால நீங்கள் இங்கே பொறுமை கடைப்பிடிங்க. இங்கே இந்த வீடு வாடகைக்கு வந்த பிறகு இந்த வீட்டில் இருந்துக்கிட்ட உங்களுக்கு எல்லாமே நடக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டாங்க. அவசரப்பட வேண்டாம். இப்போ திடீர்னு காலை எடுத்து வச்சுட்டோம்னா ஒன்றும் பரட்ட முடியாது. தானாக வரணும். புரியுதா? தானாக வந்தால் இவங்களோட ரத்த பசங்க இறந்தாங்களப்பா, அதான் அம்மன் பேசுறீங்க. அது நான் கும்பிட்டு தான் வீட்டில் நீ கும்பிடணும். அதை கும்பிட்டு இருந்தால் எங்கள் பிரச்சனையிலேருந்து அது தடங்களாக இருக்கும். அது வர வைக்கிறேன். அது கும்பிடு. அதுதான் துணையாக நிற்கிறது. அதான் நிற்கிது. சீக்கிரம் 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 சீக்கிரம். சரி, வேற என்ன கேட்கணுங்கப்பா? இப்போ அந்த வீட்டுக்கு வந்து நாளைக்கு போய் சொல்லிடலாமா, இன்னைக்கு போய் சொல்லலாம்? போய் பார்த்துட்டேன். இந்த புதுசாக ஒரு வீடு பார்த்து ஆமாம், போய் பாருங்க. சாயங்காலம் சாயந்தரம் போய் பாருங்க. சாயங்காலம் பார்த்துக்கிட்டு உள்ளார பிடிச்சிருந்ததுன்னா 3 பங்கு போடணும். கடங்காரங்க 3 பங்கு போடுங்க. இப்போ ஒரு ஆள் ரெடியாக நிற்கிறாரு, விட்டுக்கிடு விட்டுக்கிடு விட்டுக்கிடுன்னு. எங்கள் அண்ணன் அது உனக்கு ஒரு பங்கு உண்டு, கவலைப்படாது. அந்த குலதெய்வம் கோயிலுக்கு எப்போ போகும்? எப்போனாலும் போகலாங்க, அங்காளம். எப்போனாலும் போகலாங்க. தானே இந்தமாதிரி அழைக்கும் ஒன்று, எல்லா கோயிலுக்கும் ஒன்று அழைக்கும். புரியுதா? கஷ்டத்தை நான் தீர்த்துதான். இவங்களுக்கு வந்து இப்போ வேலை வந்து நான் ட்ரைனிங் போகணும். 15ஆம் தேதி கிளம்பணும், ஈரோடு போகணும். அது போனால் 41 நாள் வர முடியாது.